கொல்றதுக்கு ஒரு கூட்டம் நினைக்குது. கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்புறாரு, என் மேல ஒரு சின்ன காயப்பட்ட கூடாது. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். தேனீக்களை போல வளைந்து கொள்வார்கள், முள்ளில் பட்ட நெருப்பை போல அணைந்து போவார்கள். ஆமென். ரொம்ப பிடிச்சது, ரொம்ப அழுதுட்டேன். ஒரு பெரிய கூட்டம் அவரை கொலை செய்து, உண்மையை சொன்ன தீர்க்கதரிசியை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். சம்பந்தமே இல்லாத எத்தியோப்பிய நாட்டை சார்ந்த ஒரு எபத் மலைக்கு கர்த்தர் எழுப்பினார். ஒரு 75 கிலோ 65 கிலோ இருந்த ஒரு தீர்க்கதரிசியை தூக்கும் போது கயிறை கட்டி தூக்குனா ஸ்கிராச் ஆயிருமே, வலிச்சிருமே. எவ்வளவு அக்கறை! உங்க ஆண்டவர் அப்படி செய்ய போகிறார். இப்ப சொல்லுங்க, ரொம்ப எஃபெக்டா இருக்கும். வாக்குனால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர்.